ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் 7வது அத்தியாயம் வரைக்கும் முடிஞ்சு இப்போது நம்ம 8வது அத்தியாயம்குள்ளே நுழைய போகிறோம். எப்போதும் போல் ஒவ்வொரு அத்தியாயம் நுழையிறதுக்கு முன்னாடி அந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்க ஸ்லோகம் பார்ப்போம் இல்லையா. இந்த சுருக்க ஸ்லோகம்லாம் எதிலிருந்து வருது அப்படின்னா 700 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பகவத்கீதைக்கு வெறும் 32 ஸ்லோகங்களில் அர்த்தம் சொல்லியிருக்காரு ஆளவந்தார்னு ஒரு பெரிய மகான். அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இந்த மொத்த 700 ஸ்லோகங்களுக்கு சுருக்கமாக இந்த 32 ஸ்லோகங்கள் கீதார்த்த சங்கிரகம்னு பேர் இந்த நூல் பேர். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும்போது மொத்த கீதைக்கும் ஒரு சுருக்கமான ஸ்லோகம், பிறகு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சுருக்கமான ஸ்லோகங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 18 அத்தியாயங்களை 3ஆக பிரித்து முதல் ஷட்கம், 2ஆம் ஷட்கம், 3வது ஷட்கம், அதாவது முதல் அத்தியாயம், அடுத்த 6 அத்தியாயம், அடுத்த 6 அத்தியாயம்னு பிரித்து இந்த 6 அத்தியாயங்களுக்கு சுருக்கம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு அத்தியாயம்கா சுருக்கமாக கொடுத்துட்டு வராரு. அந்த வரிசையில் தான் 8வது அத்தியாயத்தினுடைய சுருக்க ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யாக்ஷரயாதாத்மிய பகவச்சரணார்த்தினாம் வேத்யோபாதேய பாவானாம் அஷ்டமே பேத உச்சியதே. அஷ்டமேன்னா இந்த 8வது அத்தியாயத்தில் பேத உச்சியத்தை பேதங்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்ன பேதங்கள்னால் வித்தியாசங்கள். என்ன வித்தியாசங்கள்னா ஐஸ்வர்ய, அதாவது ஐஸ்வர்யார்த்திகள்னா செல்வம் வேண்டுறவங்க, இல்லைன்னா புலனின்பத்திலே ஈடுபட்டிருக்கிறவங்க. அக்ஷர யாத்தாத்மியா அப்படின்னா ஜீவாத்மாவினுடைய, அதாவது இந்த ஆத்மாவினுடைய உண்மையான அறிவு மேலே ஆசை இருக்கக்கூடியவங்க, அதாவது கைவல்யார்த்திகள். அடுத்து பகவத் சரணார்த்தி அப்படின்னு பகவானே வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டி வரவங்க பகவத் லாபார்த்திகள்னு சொல்கிறவங்க. அப்போது கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி, பகவத் லாபார்த்தின்னு இந்த 3 விதமானவர்களுக்குள்ளே உள்ள வேத்திய உபாதேய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்னு சொல்லப்படுது இந்த அத்தியாயத்தில் அப்படின்னு ஆளவந்தார்ன்ற மகான் சொல்கிறாரு. அதாவது 8வது அத்தியாயத்தில் சுருக்கமாக என்ன அப்படின்னா பகவானை வேண்டி 3 விதமான பக்தர்கள் போகிறாங்க. அதில் ஒரு சில பேர் செல்வத்தை வேண்டுறாங்க, புலன் இன்பங்கள்லேயே ஈடுபட்டிருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யார்த்திகள், ஆத்ம அனுபவமே வேணும்னு ஆசைப்படக்கூடிய கைவல்யார்த்திகள், பகவானையே வேண்டி பகவான் கிட்ட போகக்கூடிய பகவத் லாபார்த்திகள்னு இந்த 3 விதமான பேருக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், அவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன விடணும் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுது அப்படின்ட்டு ஆளவந்தார்ன்ற மகான் சொல்லியிருக்காரு. நம்மளும் தொடர்ந்து முதல் ஸ்லோகத்திலேருந்து பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.